students, today now we are discussing about plus 1 la third chapter tissue level of organization la introduction பார்க்கலாம். இப்போ இந்த tissue அப்படினா என்ன மீனிங் சொல்லுவோம்? இப்போ tissue அப்படினாவே group of cells. Group of cell is called tissue அப்படினு சொல்லுவாங்க. சார் லெவல் அப்படினா ஸ்டேஜ் ஆர் கேட்டகரி. எந்த நிலையில இருக்கா? ஆர்கனைசேஷன் அப்படினா ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன். அப்ப உயிரினங்களில் உறுப்பு எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னு கேட்டா டிஷ்யூ லெவல்ல டிஷ்யூ அளவில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. அண்டர்ஸ்டாண்டா? இப்ப மேக்ஸிமம் வாட் இஸ் டிஷ்யூனா என்ன, ஆர்கன்னா என்ன, ஆர்கன் சிஸ்டம்னா என்ன, ஓகே இத பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் வரும். சரி ஓகே. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா அந்த ஆர்கானிசம் கேன் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப். ஒன்னு யூனிசெல்லுலார், இன்னொன்னு மல்டிசெல்லுலார் பார்த்திருக்கோம். அப்ப யூனிசெல்லுலார் அப்படின்னு கேட்டாவே என்ன எழுதுவார்? சிங்கிள் செல்லுலார். When the organism made up of single cell, but all the organism, all the function performed by single cell. இந்த ஒரு செல் உயிரினங்களில் எல்லா செயல்பாடுகளும் ஒரே செல்லால் உருவாக்கப்பட்டவை. ஆனா மல்டி செல்லர் அனிமல் சொல்லுவோம் இல்லையா? மல்டி செல்லர் என்ன மீனிங்? more than two cells. அப்ப என்ன பண்ணல? the cells do not operate independently. தனியாக செயல்படலை. in seed அதுக்கு பதிலா என்ன சார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா the cells are tight cells or communicate and work together. எல்லாம் ஒன்றா இணைந்து செயல்படுகிறது. ஓகே, அங்க இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பாடி செல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பெஷலைஸ்ட். ஓகே, ஈச் டைப் மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் எதை சார் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் ஆர் பர்టిక్యులர் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுது? இதுதான் மெயின்டைன் தி ஹோமியோஸ்டேசிஸ். Okay, group involved agadha reason maintain homeostasis. Homeostasis அப்படினா என்ன மீனிங்? keeping the body good condition. ஓகே, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நிலையையும் ஓகே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவது யார் அப்படினா ஹோமியோஸ்டேசிஸ் தான். அப்ப keeping the body in good condition, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலைக்கு பேர் தான் ஹோமியோஸ்டேசிஸ். ஓகே, அப்ப அந்த ஹோல் பாடியோட பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய செல் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒவ்வொரு செல்லுடைய செயல்பாடுகளும் ஒபிவியஸ் கிளியரா தெரியும். கிட்னியா அதாவது நியூரானா பிரெயின் செல்லுடைய ஆக்சன், தெர் இஸ் எ பிரெயினுடைய ஆக்சன். நெஃப்ரானா கிட்னியோட ஆக்சன். கிட்னியோட ஆக்சன் அப்படின்னா என்ன மீனிங்? அங்க நெஃப்ரான் செயல்பட்டாதான் கிட்னி செயல்படும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இதெல்லாம் ஒரு சைடு. அப்ப நம்ம அது மட்டும் இல்லாம மசில் செல்ஸ் லுக் என்ன பண்ணிருக்கோம்? டிஃபர் கிரேட்லி ஃப்ரம் எங்கன்னு கேட்டா ஸ்கின் செல். ஓகே, நம்மளுடைய தோல் செல் அதே மாதிரி தசை செல் டோட்டலா டிஃபர் ஆகி இருக்கிறது எதுல? அங்க இருக்கக்கூடிய ஸ்கின் செல்ல. இது எல்லாமே நமக்கு கிளியரா தெரியும். ஓகே, அங்க இருக்கக்கூடிய ஹோல் செல் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படினா கோஆர்டினேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஆல்ரெடி மேக்ஸிமம் டிஷ்யூனா என்ன, ஆர்கன்னா என்ன, ஆர்கன் சிஸ்டம்னா என்ன. இப்போ டிஷ்யூ அப்படினா என்ன மீனிங் சொல்லிருக்கோம்? group of cell is called tissue சொல்லிருக்கோம். இது நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட். ஆனா உன்னுடைய புக்ல என்ன கொடுத்திருக்காங்க சார்? what is tissue-னா என்ன மீனிங்? ஓகே, புக்ல தான் பேசும். group of cell ஓகே. அப்ப அந்த group of cells எப்படி இருக்கு? that similar structure. group of cells எப்படி சார் இருக்கு அப்படினு கேட்டா that are similar means என்னது? ஒரே மாதிரியான அமைப்பு. ஓகே, similar structure-ஆ இருக்கும். perform common function. ஓகே, ஒரு பொதுவான ஃபங்க்ஷன். அவ்வளவுதான், ஒரே நேம். perform common function is called tissue. That's all. இத நீ டெஃபினிஷன் கேட்டா இத எழுதணும். what is tissue அப்படினா group of cell that are similar structure perform common function. okay, or related function. okay, common அப்படி இல்ல அப்படிங்கற அதோட related. so it is called tissue அப்படினு சொல்லுவோம். then next பாத்தீங்க அப்படினு கேட்டா organ னா என்ன? what is organ? இப்ப tissue சொல்லியாச்சு. then another getting organ. okay, நம்மளுடைய கான்செப்ட் என்ன? group of tissue is called organ.
குரூப் ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா ஆர்கன். திசுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கனை உருவாக்குகிறது, இது கான்செப்ட். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படியே டிஷ்யூ ஆர் ஆர்கனைஸ்டு இங்க இருக்கு இல்லையா, ஓகேவா? அப்படி நீ எழுதிக்கோ, டிஷ்யூ ஆர் ஆர்கனைஸ்டு. டிஷ்யூ என்ன பண்ணிருக்கு அப்படிங்கற ஆர்கனைஸ்ட். ஆர்கனைஸ்ட் அப்படினா என்ன மீனிங்? உருவாக்கி இருக்கு. எதை உருவாக்கி இருக்கு? a specific proportion, a specific proportion உருவாக்கி இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸி. what is organ? group of tissue. ஓகே, அப்படி இல்ல அப்படினா what is organ அப்படினா the tissue are organized. tissue உருவாக்கி இருக்கு எதை அப்படினு கேட்டா ஒரு specific proportion. ஓகே, and form உனக்கு என்ன உருவாக்கி இருக்கு சார்? and to form என்னது? organ. to form என்ன சார் அப்படினு கேட்டா organ அப்படினு சொல்லுவோம். சரிப்பா, போடாத எக்ஸாம்பிள் கிட்னி சொல்லலாம், எல்லாமே கிட்னி, லிவர், பிரெயின், ஓகே எக்ஸெட்ரா. ஓகே, நிறைய சொல்லலாம். ஸ்டொமக், இன்டெஸ்டைன், லிவர், பான்கிரியாஸ், ஓகே ஓவரிஸ், டெஸ்டிஸ் ஆர் எக்ஸெட்ரா. பட் எல்லாமே என்ன சார் அப்படினு கேட்டா ஆர்கன். ஓகே, இங்க நம்ம டிஷ்யூக்கு எக்ஸாம்பிள் சொல்லவே இல்ல பாரு. போடாத எக்ஸாம்பிள் ஃபார் டிஷ்யூ. டிஷ்யூக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா எபித்தீலியல் டிஷ்யூ சொல்லலாம், மஸ்குலர் டிஷ்யூ சொல்லலாம், கனெக்டிவ் டிஷ்யூ சொல்லலாம். ஓகே, தட் இஸ் a nervous tissue. nervous tissue சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா போன், ஓகே, அதே மாதிரி blood. இப்போ போன் அப்படிங்கிறது கனெக்டிவ் டிஷ்யூ, blood அப்படிங்கிறது கனெக்டிவ் fluid tissue அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரி நியூரல் நிறைய சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லிருக்க எல்லாமே டிஷ்யூக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகே, எபித்தீலியல் டிஷ்யூ சொல்லிருக்கோம், எபித்தீலியல் சொல்ல போறேன். எபித்தீலியல் டிஷ்யூ, ரெண்டு மஸ்குலர், தென் கனெக்டிவ், நியூரல் டிஷ்யூ எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு அப்படினா டிஷ்யூ தான். then organ. okay, organ enough. okay, then next பாத்தீங்க அப்படிங்கற organ system. what is organ system? இப்போ நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய கான்செப்ட் என்ன? group of organ. group of organs are called organ system. உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க சார்? இவங்களுடைய கான்செப்ட் புக் லைன் என்னன்னு கேட்டா 2 or more organ or 2 or 3 organ, எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோ. 2 or more organ to perform. ஓகே, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து, ஓகே, காமன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, 2 or more organs perform, ஓகே, காமன் physical and chemical function. ஓகே, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. பிசிக்கல் அப்படினா உடல் ரீதியான செயல்பாடுகள், கெமிக்கல் அப்படினா வேதியியல் மாற்றங்கள். அப்ப இதை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுக்கு பேர் தான் the organ system. அப்ப உடைய புக் லைன் என்ன? 2 or more organ to perform and common physical or physiological then chemical function is called organ system அப்படினு சொல்லுவோம். what are the example? சார் நிறைய சொல்லலாம். டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, இதெல்லாம் 10 சொல்லலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோகிரைன் சிஸ்டம், எக்ஸோகிரைன் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், ஓகே, நர்வஸ் சிஸ்டம், இன்டெக்மெண்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஓகே எக்ஸெட்ரா. நிறைய சிஸ்டம் இருக்கு. தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு அப்படிங்கற ஆர்கன் சிஸ்டம் அப்படினு சொல்லுவோம். ஓகே, அப்ப இது ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினு கேட்டா இங்க மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கன்ஸ் சொல்லிருக்கோம்ல, மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கன் மீன்ஸ் அது கிட்னி, லிவர், ஓகே, இது மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாமே என்னன்னு கேட்டா டிஃபரண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா கிட்னில அங்க இருக்கக்கூடிய செல் யார் அப்படினு கேட்டா என்னது? கிட்னி அப்படினாவே நெஃப்ரான் அப்படினு சொல்லுவோம். ஓகே, லிவர் அப்படினா ஹெப்பாட்டிக் செல்ஸ் இருக்கு. ஓகே, பிரெயின் அப்படினா நியூரான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஹெப்பாட்டிக் செல்ஸ் இருக்குல, ஆல்பா செல், பீட்டா செல்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா அதாவது இதுல எண்டோகிரைன் செல்ஸ் இருக்கு, எக்ஸோகிரைன் செல்ஸ் ரெண்டுமே இருக்கும். இப்போ என்ன சொல்லிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ஆர்கன் கண்டெய்னிங் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ, வெவ்வேறு வகையான திசுக்களால் உருவாக்கப்பட்டவை. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, தென் ஹிஸ்டாலஜி. ஒரு 2 மார்க் क्वेश्चन. வாட் இஸ் ஹிஸ்டாலஜி? சார் ஹிஸ்டா அப்படினா என்ன மீனிங்னா செல். அப்ப ஒரே லைன் தான். ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்ட் ஹிஸ்டாலஜி. ஒரே லைன். தி ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ. The study of tissue is called என்ன சார் அப்படினா histology. திசுக்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு பேர் என்னன்னு கேட்டா histology அப்படினு சொல்லுவோம்.
இந்த ஹிஸ்டாலஜி இருக்கு இல்லையா, இது எதை சார் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது? இந்த காம்ப்ளிமெண்ட் தி ஸ்டடி ஆஃப், இது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே காம்ப்ளிமெண்ட் தி ஸ்டடி ஆஃப் எது சார் அப்படின்னா ஓகே கிராஸ் அனாட்டமி. ஓகே கிராஸ் அப்படினா என்ன மீனிங்? தட் இஸ் டோட்டல் அப்படினு சொல்லுவோம். கிராஸ் அப்படினா என்ன மீனிங்? டோட்டல். டோட்டல் அனாட்டமி அப்படினா இன்டர்னல் ஸ்டடி. அப்ப இன்டர்னல் ஸ்டடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், செல்லுடைய உள்ளமைப்புகளை பற்றி தெளிவா தெரிய வைக்குது. அப்ப இந்த இடத்துல யாராரு ஹிஸ்டாலஜியும் தட் இஸ் a study of tissue சொல்றோமே இதுவும், இரண்டாவது கிராஸ் அனாட்டமி. ஓகே தட் இஸ் a total anatomy, total study of internal structure. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து together ஆகி provide எதை சார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பேசிஸ். இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டு ப்ரொவைட் எதை ப்ரொவைட் பண்றாங்க? ஸ்ட்ரக்சரல் பேசிஸ். ஓகே ஸ்ட்ரக்சரல் பேசிஸ். ஓகே ஒரு அமைப்பை வந்து பார்த்தா அப்படின்னா உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆர்கன் பிசியாலஜி. ஓகே ஆர்கன் பிசியாலஜி. அப்ப ஆர்கன் பிசியாலஜி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. வாட் இஸ் ஆர்கன் பிசியாலஜி? என்ன மீனிங்? ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கன். அவ்வளவுதான். ஒரு உறுப்பை, உறுப்பினுடைய அமைப்பு, அதனுடைய செயல்படும் விதத்தை பற்றி படிக்கக்கூடியதுக்கு என்ன பேரு? தட் இஸ் பிசியாலஜி. அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அங்க இருக்கக்கூடிய வந்து ஸ்டடி ஆஃப் டிஷ்யூவும் கிராஸ் அனாட்டமியும் டுகெதர் ஆகி என்ன பண்ணுது? ப்ரொவைட் a ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிக்க உருவாக்குது. அது மட்டும் இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் எதை சார் அப்படின்னா ஆர்கன் பிசியாலஜி. ஓகே இதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இவ்வளவுதான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது டிஷ்யூனா என்ன, ஆர்கன்னா என்ன, ஆர்கன் சிஸ்டம்னா என்ன, ஹிஸ்டாலஜினா என்ன. ஓகே அதனால என்ன சார் யூஸ்? தென் அடாத வந்து பார்த்தா அப்படின்னா இந்த ஸ்டடீஸ் ஃபார் இன் திஸ் ஹெட்டிங். இப்போ என்னென்ன ஹெட்டிங் டிஸ்கஸ் பண்ண போறோம்? அடாத ஹெட்டிங் டிஸ்கஸிங் ஃபார் திஸ் சாப்டர் அப்படின்னு கேட்டா மெயினா அனிமல் டிஷ்யூ தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன சார் அப்படின்னு கேட்டா அனிமல் டிஷ்யூ. இப்போ அந்த அனிமல் டிஷ்யூல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எபித்தீலியல் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த அனிமல் டிஷ்யூ கேன் கிளாசிஃபைட் இன்டு 4 டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேஸ்ட் ஆன் என்ன சார் அப்படின்னு கேட்டா சைஸ், அதே மாதிரி சேஃப், தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல். சைஸ வச்சு, சேஃப் வச்சு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்ல வச்சு என்ன பண்றாங்க? ஓகே 4 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டா எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ. தேர்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா மஸ்குலர். ஃபோர்த் ஒன் இஸ் கால்ட் என்ன? நியூரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு கேட்டா அவுட்டர் கவரிங், அவுட்டர் கவரிங் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்டிவ் அப்படினாவே தட் இஸ் சப்போர்ட். மஸ்குலர் அப்படின்னு கேட்டாவே தட் இஸ் a மூவ்மெண்ட். நியூரல் அப்படின்னு கேட்டாவே கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த நாளை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் ஆர் தி ஹெட்டிங் டிஸ்கஸிங் ஃபார் திஸ் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா ஒன்னு அனிமல் டிஷ்யூ மட்டும் தான். the animal tissue can classify into 4 types. ஒன்னு எபித்தீலியல், ரெண்டு கனெக்டிவ், மஸ்குலர், நியூரல். எபித்தீலியல் அப்படினாவே அவுட்டர் கவரிங் லேயர் ஆஃப் செல்ஸ். ஓகே அண்டர்ஸ்டாண்டா? எங்க எங்கெல்லாம் அவுட்டர் கவரிங் லேயர் இருக்கோ அங்க எல்லாமே கவர் பண்ணியிருப்பது எபித்தீலியல். ஓகே லைனிங் ஆஃப் பாடி கேவிட்டி. தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கிளாண்டுலர் எபித்தீலியத்தால இருக்குது யார் அப்படினா எபித்தீலியல் டிஷ்யூ தான். ரெண்டாவது கனெக்டிவ். கனெக்டிவ் அப்படிங்கறது சப்போர்ட். இதுல நிறைய இருக்கு. லூஸ் கனெக்டிவ், டென்ஸ் கனெக்டிவ், ஸ்பெஷலைஸ்ட் பாப்போம். அதே மாதிரி மஸ்குலர். மஸ்குலர் அப்படினாவே என்ன மீனிங்? மூவ்மெண்ட், ஆல்டர்னேட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்சேஷன். தட் இஸ் a locomotion. தென் நியூரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வந்து பார்த்தா அப்படினா கண்ட்ரோலிங் தி வந்து பார்த்தா அப்படினா ஹோல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. கற்றலின் நோக்கங்கள்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். எதுக்காக சார் இந்த லெசன், அதாவது இந்த ஹெட்டிங் நம்ம கத்துக்க போறோம்? ஏன்? வாட் ஆர் தி எய்ம்? இங்க என்ன பண்றாங்கன்னா ரெகக்னைஸ். எதை ரெகக்னைஸ் பண்றாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ. ஓகே அங்க எதை ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா there is a type of tissue based on characters. பண்புகளின் அடிப்படையில் அந்த அங்க இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ நம்ம படிக்க போறோம், புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்பிளனேஷன், லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு, தென் அதோட ஃபங்க்ஷன், தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூ. அந்த டிஷ்யூ என்னவா மாடிஃபைடா இருக்கு அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். தென் அண்டர்ஸ்டாண்டிங்
ஓகே, அங்க என்ன சார் அப்படின்னு கேட்டா தெரியுது, அங்க இருக்கக்கூடிய மசில்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ, அதோட சிக்னிபிகன்ஸ், இத டோட்டலா நம்ம என்ன பண்ண போறோம்னா லேர்ன் பண்ண போறோம். இதுதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் வீடியோ கண்டினியூவா பாருங்க. ஒரு 4-5 வீடியோலயே நான் இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது கம்பேரிட்டிவ் ஸ்டடியில 1 மார்க் பேசிக்ல நீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.